ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். அது என்னென்னா உடஞ்ச பாத்திரத்தில் சாமி சிலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். முதல்ல அலுமினியம் பாத்திரத்தில் எப்படி சிலை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து அலுமினியம் கடாய் கொடுத்துருக்காங்க. அந்த கடாய் பார்த்திங்கன்னா ஓட்டை ப்ளஸ் ரொம்ப பழைய கடாய் அது. ஸோ அதை வச்சு எப்படி வந்து சிலை செய்கிறாங்கன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த அலுமினிய கடாயை வந்து நல்லா 4-5 பீஸாக கட் பண்ணிவிட்டு சுத்தியல் வச்சு நல்லா நசுக்கிறாங்க. இப்போது எல்லா பீஸையும் வந்து நல்லா எந்த அளவுக்கு நல்லா நசுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நசுக்கி சின்ன சின்ன துண்டுகளாக ஆக்குறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு கறியெல்லாம் கொட்டி ஒரு இடத்துல வந்து நல்லா வந்து நெருப்பு மூட்டிகிட்ருக்காங்க. அந்த ஆண்டி வந்து பார்த்திங்கன்னா மிஷின் எதுக்கு சுற்றிட்டுருக்காங்கன்னா, அது கீழே வந்து ஃபேன் மாதிரி ஒன்று செட் பண்ணி அதை சுற்ற சுற்ற காற்று வந்துகிட்டே இருக்குது. அந்த காற்றுல பார்த்திங்கன்னா நெருப்பு நல்லா எரியுது. அதுக்கு மேலே இவங்க பார்த்திங்கன்னா இந்த கறியெல்லாம் வந்து கூட்டி வைக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூடு வந்து ஏறுது. அவங்க வச்சுருக்க பாத்திரம் பார்த்திங்கன்னா இரும்பு பாத்திரம். அந்த பாத்திரத்தில் இந்த அலுமினிய துண்டுகளை வந்து போடுறாங்க. போட்டு அதுக்கு மேலே ஒரு இரும்பு மூடி வந்து போட்டு மூடி வச்சிடுறாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அவங்க அச்சு, அதாவது சிலை செய்கிறதுக்கான அச்சியை வந்து ரெடி பண்ண போகிறாங்க. அதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி உட்டனில் எடுத்துக்கிட்டு செம்மண்ணை வந்து அதில் போட்டுட்ருக்காங்க. செம்மண் பார்த்திங்கன்னா லைட் ஈரத்தில் இருக்குது. நல்லா இப்போ ஒரு கேக் செய்யும் போது, இப்போ சின்ன வயசில் விளையாடும் போது ஈரமண்ணில் கேக் செய்யும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இவங்க வந்து பாக்ஸில் அந்த பத்திரத்தில் வந்து மண்ணை ஈரமாக்கி பாக்ஸில் ரொப்பிட்டுருக்காங்க. இப்போது சிலை செய்ய போகிறாங்க. அலுமினியம் வச்சு அலுமினியம் சிலை செய்வாங்க. அது வந்து பார்க்க வெள்ளி மாதிரி இருக்கும். ஒரே டைமில் 2 சிலை செய்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் 2 சிலையும் வந்து செட் பண்ணி சுற்றி வச்சு அடித்து அதை அச்சு வந்து பதிய வைக்கிறாங்க. அதுக்கு மேலே அதே செம்மண்ணை போட்டு நல்லா வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. இது இடையில் பார்த்திங்கன்னா அந்த நெருப்பை வந்து சுற்றிகிட்டே இருக்கணும். அப்போ தான் காற்று நல்லா வந்து போய் அந்த நெருப்பு நல்லா எரிஞ்சு அந்த அலுமினியம் பார்த்திங்கன்னா நல்லா உருகி தண்ணி மாதிரி நமக்கு கிடைக்கும். அதுக்குள்ளே இந்த மண்ணை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடித்து செட் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து அந்த சிலையோட அச்சு வந்து மேல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பதியும். சுற்றி வச்சு தான் அதை வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வந்து நல்லா அழுத்தம் கொடுக்குறாங்க. நல்லா தட்டிட்டு நல்லா ஷைன் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் அந்த சிலையோட அச்சு பார்த்திங்கன்னா கீழ் பகுதியிலும் இருக்கும், மேல் பகுதியிலும் இருக்கும். இப்போ 2 சிலைன்றதுனால வந்து அந்த 2 சிலைக்கும் நடுவில் வந்து ஓட்டை போடுறாங்க. அது எங்கே இருக்குன்னு இப்போ திறந்து பார்க்குறாங்க, கரெக்டாக ஹோல் போடுருமான்ட்டு. இப்போ 2 சிலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டையிலேருந்து நடுவில் இருக்க கேப்பில் வந்து காவா மாதிரி லைட்டாக வந்து கோடு போடுவாங்க. பள்ளம் லைட்டாக நோண்டிட்டு இந்த சிலைக்கும் அந்த சிலைக்கும் நடுவில் காவா மாதிரி ஒரு பள்ளம் நோண்டுறாங்க நீட்டாக. இப்போது நம்ம உருக்க வச்ச அலுமினியம் வந்து உருகிடுச்சான்னு செக் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உருகிட்டே வருது. நெருப்பை நல்லா வந்து மூட்டி விடுறாங்க பாருங்கள். மேலே அழுக்கு மாதிரி சேரும், அதெல்லாம் வந்து எடுத்துருவாங்க இவங்க. எடுத்துகிட்டு வெறும் அந்த அலுமினியம் வந்து உருகுனதை மட்டும் வச்சுருக்காங்க. வேஸ்டேஜில் அடுத்து தூக்கி போட்டுடுறாங்க. இப்போ என்ன போடுறாங்கன்னா, ஏற்கனவே முன்னாடி செஞ்சுருப்பாங்க இல்லையா, அதில் சில பீசஸ்லாம் இருக்கும்ல, அதை வந்து அதுக்குள்ளே போடுறாங்க. இப்போ சில அச்சு வந்து கரெக்டாக பக்குவமாக எடுக்கிறாங்க. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வந்து பொறுமையை கையாளுறாங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆப்பு வச்சு ஒரு தட்டு வந்து அந்த சிலை மாதிரி தட்டுறாங்க. அப்போ தான் அச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பதியும்.
இந்த சிலைக்கும் அந்த சிலைக்கும் அந்த காவால் சொன்னேன் இல்லையா, அதை வந்து நல்லா எடுத்து விடுறாங்க நல்லா அழுத்தமாக. இப்போ கீழே எதுக்காக ஆப்பு வைக்கிறாங்கன்னா, நம்ம மேலே வந்து இந்த உருகின அலுமினியத்தை ஊற்றும் போது ஃபுல்லாக பரவணும் இல்லையா, சிலைக்கு ஃபுல்லாக பரவுனா தான் சிலையோட உருவம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக பாக்ஸை வந்து லைட்டாக சாய்ச்ச மாதிரி வைக்கிறதுக்காக கீழே ஆப்பு வந்து சொருவி வச்சுருக்காங்க பாக்ஸுக்கு கீழே. இப்போ உருக்குன அலுமினியத்தை வந்து அந்த ஓட்டைக்குள்ளே ஊற்றுவாங்க. இது நேராக கீழே நம்ம 2 சிலைக்கு நடுவில் கால்வாய் மாதிரி செஞ்சோம் இல்லையா, அது வழியாக 2 சிலைக்கும் பரவி சிலை வந்து பார்த்திங்கன்னா உருவாகும். பாருங்கள், அழகாக 5 நிமிஷத்தில் ஒரு 2 சிலை செஞ்சிட்டாங்க. இப்போ இந்த கார்னரெல்லாம் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணி எடுத்துடுறாங்க. இப்போ 2 சிலையும் தனித்தனியாக பிரித்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பித்தளை பாத்திரத்தை வந்து போட்டு நெருப்பில் வச்சுருக்காங்க. மேலே வந்து சில்வரை வந்து ஈயம் பூசி வந்து நல்லா தேய்ச்சி கொடுக்குறாங்க, நல்லா பளிச்சுன்னு. இப்போ போடுறது என்னென்னா ஈயம் போடுறாங்க அது மேலே போட்டுட்டு அந்த ப்ரஷ் வச்சு நல்லா பலன்னு தேய்ச்சி ஒரு சாமி சிலையை உருவாக்கி தராங்க. உடஞ்ச பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான சாமி சிலை வெள்ளி மாதிரி நமக்கு கிடச்சிடும். இப்போல்லாம் ஒரு சிலை வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு அதிக விலையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க குறைஞ்ச செலவில் அழகாக செஞ்சு தராங்க. ஈயம் பூசி அதை வந்து நல்லா வந்து பாலிஷ் பண்ணுறாங்க. இந்த ப்ரஷ் வச்சு நல்லா தேய்க்கிறாங்க பாருங்கள். தேய்ச்சி ரெடி பண்ணி கஸ்டமர் கையில் கொடுத்துட்றாங்க. திரும்பவும் லைட்டாக வந்து மண்ணை வந்து ஈரம் பண்ணிக்கிறாங்க. மண் ஈரம் பண்ணும்போது ரொம்ப குழன்னு பண்ணிடக்கூடாது. பசங்களா இல்லையா உங்களுக்கு? சின்ன வயசில் நாம் சொன்ன மாதிரி கேக் செய்வோம் இல்லையா, கேக் சும்மா மண்ணில் வீடு மாதிரி கட்டுவோம். அந்த மாதிரி டைமில் வந்து மண்ணோட ஈரம் எந்த பதத்தில் இருக்குமோ அந்த பதத்தில் தான் இந்த அச்சி வந்து வைக்கிறதுக்கு அந்த மண்ணை வந்து ஈரம் பண்ணுறாங்க. இப்போ இதே வீடியோவை நான் உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன் சிலை செய்கிறத. பாருங்கள், அச்சி வைக்கிறாங்க. சிலையோட அச்சி பாருங்கள் மேல் பாக்ஸில் கரெக்டாக பதிஞ்சிருக்கு. இது நல்லா பதிகிற வரைக்கும் நல்லா வச்சு எடுக்கிறாங்க. அழகாக பதிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஆப்பு வச்சு அந்த சிலை மேலே நல்லா தட்டுறாங்க. தட்டும் போது இன்னும் அழுத்தமாக நமக்கு வந்து பதியும். எவ்வளோ மெதுவாக எடுக்கிறாங்க பாருங்கள். உள்ளே எதுவுமே மண் வந்து களையக்கூடாது. அந்த அச்சி அப்படியே கரெக்டாக வரணும். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு தான் இதில் வந்து செம்மண் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஷேப்புக்காக கொஞ்சம் நம்மளே வந்து எடுக்கிறாங்க. சிலையோட ஷேப் எடுத்து வரதுக்காக அவங்களே கொஞ்சம் வந்து அழகு பண்ணுறாங்க. பண்ணி தண்ணியை தொட்டு அழுத்தம் கொடுக்குறாங்க. சில டைம் அச்சு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக விழாது. ஸோ அந்த ஷார்ப்னஸ்க்காக இவங்களே கையில் அதை வந்து பண்ணுறாங்க. அதை அழுத்தி விடும் போது தண்ணியை தொட்டு அழுத்தி விட்டிங்கன்னா மண் வந்து சுத்தமாக களையாமல் கரெக்டாக அம்மிங்கி நமக்கு கிடைக்கும். இப்போது உருக்கி வச்சுருக்கிறத அது மேலே இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் ஒதுக்கிட்டு அந்த ஓட்டை வழியாக ஊற்றுவாங்க. இந்த ஓட்டை ரொம்பனோடனே பார்த்திங்கன்னா கீழே இருக்க சிலை வந்து உருவாயிடுச்சுன்னு அர்த்தம். கையில் வச்சுருக்கக்கூடிய கரண்டியும் பார்த்திங்கன்னா இரும்பு தான். இவங்கக்கிட்ட எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இந்த சிலை செஞ்சு வாங்கிட்டு போகிறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய உடஞ்ச பாத்திரங்களை கொடுத்து அழகான சாமி சிலையை வந்து உருவாக்கிட்டு கொண்டு போகிறாங்க வீட்டுக்கு. எவ்வளோ சிலை செஞ்சு வச்சுருக்காரு பாருங்கள் அவங்க. ஆல்ரெடி கோல்டு கலரில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பித்தளையில் செஞ்சது, சில்வர் கலரில் இருக்கிறது எல்லாமே அலுமினியத்தில் செஞ்சது. கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணுறாரு பாருங்கள். அழகான பாபா சிலை ரெடி ஆகிடுச்சு. எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிலை மேலே தண்ணி தெளிக்கிறாங்க. தண்ணி தெளிச்சுட்டு
சிலையை வந்து எடுக்கிறது. அதில் எவ்வளோ சூடு இருக்குது பாருங்கள். அப்படியே கை வச்சு எடுக்கக்கூடாது, கிட்டி மாதிரி யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள். அழகாக பார்க்க வெள்ளி சிலை மாதிரி இருக்குது பாருங்கள். வேஸ்ட்டாக நம்ம அந்த உடஞ்ச பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டுருவோம், இல்லை சாமான் கடைக்கு போட்டுருவோம். இது பாருங்கள், அழகான சிலை நல்லா வெள்ளியில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா பிசிறெல்லாம் இருக்கும் இல்லையா, அது சூடாக இருக்கும் போதே நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ப்ரஷ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே லைட்டாக ஈயம் போட்டுட்டு, இந்த தட்டில் வந்து அரிசி வச்சுருக்காங்க. எதுக்காகனா செஞ்ச சிலையை அந்த அரிசி மேலே வச்சு தான் கஸ்டமருக்கு கொடுப்பாங்க. அது வந்து ஒரு சாங்கியம் மாதிரி, இந்த சிலைக்கான மரியாதை. ஈயம் பூசுகிறார் அவர். பூசிட்டு திரும்பி ப்ரஷ் பண்ணுவார். கிட்டத்தட்ட ஒரு 4 சிலை கிட்ட இவர் செஞ்சுருக்காரு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பித்தளை சாமான் வாங்கி வச்சுருக்காரு பாருங்கள். அடுத்து வந்து பித்தளையிலையும் செய்வாங்க, அதுவும் நான் இந்த வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். பித்தளையில் செய்கிறதும் இதே ப்ராசஸ் தான். நீங்கள் எல்லாமே இருப்பீங்கடா, போதுமா? யூடியூப்பில் நீங்கள் எல்லாம் இருப்பீங்க. அவனை கேளு, அப்புறமா சொல்லுவான். அவனே போட்டு போய் வாண்ட சொல்ல சொல்லி விடுவான் ஃப்ரெண்டுக்கிட்ட. நல்லா ப்ரஷ் பண்ணுறாரு பாருங்கள், நல்லா தேய்க்கிறார் ஈயம் போட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு நல்லா சில்வர் மாதிரி நமக்கு கிடைக்கும். பார்க்க அப்படியே வெள்ளி சிலை மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு பழைய பாத்திரத்தில் ஒரு புதுசான கடவுள் நல்லா பளிச்சுன்னு இருக்காது பாருங்கள். அடுத்து பித்தளையை உருக்க போகிறாங்க. கீழே வச்சுருக்க பாத்திரம் பார்த்திங்கன்னா இரும்பு. இப்போ அதே மாதிரி கறியை மூட்டி நல்லா நெருப்பு வச்சு இந்த பித்தளையை உருக்கி திரும்பியும் அதே மாதிரி சிலை செய்ய போகிறாங்க. இது வந்து பித்தளையில் செய்ய போகிறாங்க. மண்ணை வந்து ஈரம் பண்ணிவிட்டு பாக்ஸில் அச்சு வச்சு, இதுக்கு முன்னாடி எப்படி சொன்னோன்னா அதே மாதிரி பண்ணிகிட்டே வருவாங்க பாருங்கள். நல்லா வந்து அழுத்தம் கொடுத்துட்டு நல்லா எந்த ஒரு மேடு பல்லும் எந்த கல்லும் எதுவும் இல்லாமல் நல்லா ஜெலிச்ச மண்ணாக இருக்குது பாருங்கள். இப்போ சாமி சிலை வைக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் மண் போட்டு அந்த அச்சு நல்லா பதினொன்றதுக்காக சிலையை வச்சு நல்லா தட்டிட்டு அதுக்கு மேலே மண் போட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து மூடுவாங்க. சுற்றி வச்சு நல்லா அந்த மண்ணை தட்டுன்னு தட்டி அந்த சிலையோட அச்சு மேலே பதிகிற அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுப்பாங்க. அப்பப்போ இதை வந்து கிளறி விடுறாங்க. இவங்க கைவிடாமல் சுற்றிகிட்டே இருக்காங்க பாருங்கள். இவ்வளோ சிலை செய்கிற வரைக்கும் அவங்க சுற்றிகிட்டே தான் இருப்பாங்க அந்த ஃபேனை. அவர் நல்லா பாருங்கள் சுற்றி வச்சு மண்ணை நல்லா அழுத்தம் கொடுத்துட்ருக்காரு. மண் போட்டு மேலேயும் ஷைன் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஹோல் வைப்பார். கரெக்டாக அந்த சிலைக்கு நேராக ஹோல் வைப்பார். அதுக்கு முன்னாடி நல்லா அச்சு பதிஞ்சிருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிட்டு ஹோல் போட்டுட்டு அந்த ஹோல் வந்து கரெக்டாக அந்த சிலை வழியாக உள்ளே ஊற்றுறது வந்து உள்ளே போகணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி மேலே ஹோல் வந்து போட்டுறாரு பாருங்கள். பித்தளை உருக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ
இப்போ அந்த ஓட்டையை லைட்டாக வந்து கனெக்ட் பண்ணுறாரு. ஏன்னா மேலே ஊற்றும் போது கரெக்டாக அந்த சிலை அச்சிக்குள்ளே கரெக்டாக ஃபுல்லாக நம்ம ஊற்றுற பித்தளை வந்து பரவணும் இல்லையா, அதுக்காக லைட்டாக கால்வாய் மாதிரி பண்ணி விடுறாரு. விட்டுட்டு சிலையை மெதுவாக வந்து எடுப்பார். ஷேப் சரியாக வரலன்னா அதை கையாலே வந்து அவரே ஷேப் பண்ணுறவாரு. அதை சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, முன்னாடியே சொல்லியிருப்பேன். இப்போ சிலையை எடுத்துகிட்டு அந்த ஓட்டையை கரெக்ட் பண்ணி விடுறாரு. கரெக்டாக ஊற்றுறது அந்த சிலை ஃபுல்லாக பரவணும் இல்லையா, அதுக்காக கீழே ஆப்பு வச்சுருவார் பாருங்கள், கொஞ்சம் பாக்ஸை தூக்குன மாதிரி. அப்போ தான் வந்து அந்த ஊற்றுற லிக்விட் வந்து கரெக்டாக சரிசமமாக பரவும். பித்தளை உருகிறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க. அலுமினியம் இவர் ரெடி பண்ணுறதுக்குள்ளே உருகிடுது. பித்தளை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்குது. அவங்க எவ்வளோ நேரம் சுற்றிகிட்டே இருக்காங்க பாருங்கள். இப்போ பித்தளை உருகின பித்தளையில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம ஹோலில் வந்து எடுத்து இதை ஊற்றிடலாம். இது இங்கே ஊற்ற கீழே கால்வாய் மாதிரி பண்ணியிருப்போம் இல்லையா, அது வழியாக அந்த சிலை ஃபுல்லாக பரவி நமக்கு அழகான சாமி சிலை பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா பித்தளை சிலை பார்க்க வந்து தங்கம் மாதிரி நமக்கு இருக்கும். எப்பயுமே வந்து அது ஊற்றின உடனே ஓப்பன் பண்ணிடக்கூடாது, நல்லா அதில் போய் செட் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற டைம் வந்து நம்ம கொடுக்கணும். அந்த ஹோல்லே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது உருவாயிருக்குமா இல்லையான்ட்டு. பக்கத்தில் பாருங்கள் அவங்க அலுமினியத்தை எப்படி வந்து நசுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. இப்போ பித்தளையில் ஒரு சிலை வந்து ரெடி ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணி எடுத்துடுறாங்க. இந்த சூட்டில் அப்படியே கை வைக்கக்கூடாது. ஸோ தண்ணி தெளித்து தான் நம்ம எடுக்கணும். இப்போ அதே மாதிரி ப்ரஷ் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிலை செய்கிற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இவங்களோட காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீணான பாத்திரத்தை அப்படியே நீங்கள் தூக்கி போடுறத விட இந்த மாதிரி அழகான சிலைங்களை வந்து செஞ்சு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோவை நான் விளம்பரத்துக்காகலாம் போடலை. நீங்கள் இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி சிலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்குன்ற எண்ணத்தில் தான் வந்து நான் இந்த வீடியோவை இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ், அதாவது ஹோட்டல் ரெசிபீஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு சேனல்லையுமே வந்து ரெசிபீஸோட அளவு என்னென்ன சேர்க்குறாங்கன்றதை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஹோட்டல் ரிவ்யூஸ் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, ஃபுட் ரிவ்யூஸ் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அதோடய மெஷர்மெண்ட் ஓரளவுக்கு சொல்கிற அளவுக்கு நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வேணும்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் ஒரு டேலண்ட் இருந்துச்சுன்னா இதை கூட நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். ஸோ நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா கிடைக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா ஹோட்டல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அளவு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு கேட்டு தான் அந்த அளவுலாம் கேட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா வீடியோவும் பாருங்கள், பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.